நமசிவாய். திருக்கழுங்குன்றம் அருகே கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய திருக்கழுங்குன்றம். இங்கே வந்து நெரும்பூர் என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனதர் ஒரு 1200 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஒரு சிவன் கோயில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மிக மிக ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரிய அளவில் வந்து கோயிலில் வந்து வருமானம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து கொஞ்சம் சிதிலமடைந்த நிலையிலே இருக்கின்றது. எந்த நேரத்திலையும் திருப்பணி ஆரம்பிக்கலாம். அதற்குண்டான ஒரு வருவாயாகட்டும், அதற்குண்டான பக்தர்களுடைய ஒரு ஸ்பான்சர் ஆகட்டும், இதெல்லாமே வர ஆரம்பிச்சதுன்னா உடனடியாக அதுக்குண்டான ஒரு திருப்பணி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தேடலில் இந்த கோவிலை நிர்வகித்து வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த கிராம மக்களும் இருக்காங்க. இந்த கோவிலுடைய பெருமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தோம்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சுவாமி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. சுவாமியாகட்டும் அம்பாளாகட்டும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறார். என்ன நம்ம வழியில் வரும்போது பார்த்தோம்னா கோயிலை பார்க்கும்போது உண்மையான சிவபக்தர்களுக்கு கண்ணில் கண்ணீர் வரும். அது கண்டிப்பாக இங்கே வந்துட்டு அழாமல் போக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அந்த கோயிலுடைய நிலையை கண்டால் அது வந்து கண்டிப்பான முறையில் உண்மை. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து நிறைய சிவன் கோயிலில் நம்ம வந்து தரிசித்திருக்கோம். அது ஒவ்வொரு சிவன் கோயிலையுமே இந்த மீன் சின்னம் பொருட்களாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா முதலை சின்னங்களாகட்டும், பாம்பு சின்னங்களாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்போ அந்த பாம்பு சின்னம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. பாம்பு வந்து பார்த்தோம்னா பாம்புக்கே தோஷம். அதாவது பொதுவாக என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ராகுகேது பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பமானது உங்களுக்கு வந்து சந்திரனையும் சூரியனும் கவுவது போல இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு பழங்கால கோயில்களில் கற்கோயில்களில் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஒரு கோவிலிலே அந்த சர்ப்பத்திற்கே வந்து தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக அந்த சர்ப்பம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நாகராஜன் வந்து சிவனை சரணடைந்து சிவனை கூட்டிக் கொண்டு வந்து சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வந்து பிரீதி செய்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் சூரியன் இரண்டுமே வந்து சிவன் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அப்போ அவரையே கூட்டிட்டு வந்து அப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக லிங்கத்துடன் வந்து லிங்கத்தோடைய கூட்டிட்டு லிங்க கையோட கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. தவிரவும் வந்து பார்த்தோம்னா இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த எல்லா விஷயங்களுமே இவர் சந்தித்த விஷயங்கள், இவங்க குடும்பம், இவங்களுடைய அப்பா தாத்தா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளால வெளியில சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியல. அவ்வளோ நிறைய விஷயங்கள் போயிருக்கின்றன. இந்த கோயிலை பத்தி மட்டும் பேசணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த போன தடவையே நான் வந்து அந்த கோயிலை பத்தி சொல்லியிருந்தேன். பழங்கால கோவில்கள் எல்லாமே வந்து சர்ப்பம் பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரியாக தான் நம்மளுடைய கிரந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பொதுவாக வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு சிவன் கோயில் ஆகட்டும், பெருமாள் கோயிலையும் அதே மாதிரியான விஷயம் தான். பழங்கால கோயிலே அந்த சாநித்தியம் கெடாமல் இருக்கிறது, அந்த சக்தி இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்போது அது வந்து கண்டிப்பா அந்த சர்ப்பம் உள்ளே இருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து இங்க வரும்போது சாதாரணமா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது இங்க அந்த மாதிரி சர்ப்பம் வந்து படம் எடுத்து இருக்கும். சின்ன சர்ப்பம் தான், ஆனா அது படம் எடுத்து அப்படியே நிற்கும். ஆனா நம்ம வந்து பூஜை செஞ்சுட்டு வர வரைக்கும் அது பாட்டுக்கு அது அப்படியே பூஜையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க பாட்டுக்கு ஓரமா வந்தோம்னா அது எங்கேயாவது காணாம போயிடும். அந்த மாதிரி ரெகுலரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது கேட்கறதுக்கே ரொம்ப வந்து மெய்கூச்சரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் அல்லாது இன்னொரு விஷயமும் சொன்னேன். இப்ப இந்த மாதிரி இருக்கே கோயில் ரொம்ப மாதிரியான ஒரு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு, ஊர் மக்களுக்கும் வந்து பாழடைந்த கோயில் இருக்கக்கூடிய ஊரும் வந்து பாழாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சொலவடை இருக்கிறது அல்லவா. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அவர் எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் காப்பாத்திக்கிட்டு தான் இருக்காரு, என்னையும் காப்பாத்திட்டு தானே இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர்களெல்லாம் பணத்திற்காகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்திற்காகவோ இல்லாமல் சிவ தொண்டிற்காகவே சிவனுக்கு பூஜை செய்யக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி சொல்ல போனோம்னா இந்த கோயில்ல வந்து நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கோயிலுக்கு அவர் கால் பண்ணி பக்கத்திலே இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கோயிலை திறந்து விட்டாரு. உள்ள நுழையும் போது பார்த்தோம்னா பழங்கால கோயில் அது சிதிலமடைந்த நிலையில் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான காரணத்தினாலே இந்த கோயில் இன்னும் இதுவரைக்கும் இப்ப நீங்க வந்து வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு அது வந்தாலும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ வவ்வால்கள் வந்து ஃபுல்லா அப்படி இந்த படத்துலலாம் வர மாதிரி வந்து பார்த்தோம்னா ஏதாவது பாழடைந்த இடத்தை திறந்தோம்னா வவ்வால்கள் இருந்து வெளியில ஓடும்ல, அது மாதிரி ஒரு திறந்தோம்னா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வவ்வால்கள் ஓடிட்டு இருந்தது. அந்த மாதிரி வவ்வால் ஓடிட்டு இருந்த போது உள்ள நுழையறதுக்கு யோசிச்சானா அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், நாங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றாரு. அதே போல் தான் இந்த சர்ப்பத்திற்கும். ஸோ அப்போ இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்படாமல் வேற ஒரு விஷயம் சொன்னா வச்சுக்கோங்களேன். அதாவது பார்த்தோம்னா மழைக்காலங்களிலே இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின் காரணமாக உங்களுக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம். கரண்ட் திடீர்னு வந்து அடிக்கும். அதனால அந்த கோயிலுக்குள்ள நுழையும் போது இங்கெல்லாமே இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கு. அப்போ அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சு அந்த ஈரப்பதமாக இருக்கும்போது வந்து கரண்ட் அடிக்கிறதுக்குண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னார். ரொம்ப அது வந்து கேட்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மனசுக்கு வந்து. ஏன்னா அவருடைய உயர் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியம் தானே நமக்கு.
அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஒரு துச்சமாக நினைச்சு அவங்க வாட்டுக்கு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் சொல்லணும்ன்றதுல நீங்க இந்த கோயிலோட நிலையை பார்த்தாலும் தெரியும். இந்த கோயில் வந்து ஏதாவது ஒரு காரணமாக ஏதாவது ஒரு அங்கங்க வந்து ஏதாவது வந்து விழக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். கருங்கல் வேற, இதுல இருந்து நம்ம சாமியையும் காப்பாற்றணும், இந்த கடவுளே கதி என்று அவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய அவர்களையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில், ஏன்னா அந்த அந்த ஒரு ரிஸ்க் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பழந்த இடத்துக்குள்ள போகும்போது திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தினாலேயோ ஒரு மின்னல்னாலேயோ ஏதாவது ஒரு இடி மின்னல் இந்த மாதிரியான ஒரு காரணத்தினாலே நமக்கு வந்து ஏதாவது விழுந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் அடிபட்டதுன்னா கூட நம்மளுடைய குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் நமக்கு வந்து நம்ம வி ஆர் ரெஸ்பான்சிபிள் இல்லையா எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இந்த கோயிலுடைய எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான கோவில் அப்படின்றது அவர் சொன்ன மாதிரி எல்லாரையும் வந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இந்த ஊர் மக்களை அப்படின்ற மாதிரி. இந்த நிலையிலும் அவருடைய பணியை அவர் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களால் என்ன முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். சிவனுக்கு உங்களால் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து வழக்கமா சொல்றதுதான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கண்ணீர் விட்டு அழக்கூடிய இன்னொரு ஸ்தலம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். அதை நீங்க பார்த்துப்பீங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடியது மெயினா நீங்கள் இங்கே வந்து சிவநாமம் ஜெபிப்பது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் இங்கே வந்து நீங்கள் வந்து கும்பலாக வந்தாலும் சரி, அல்லது நீங்கள் தனித்தனியாக வந்தாலும் சரி, ஈவினிங் டைம்ல அவர் வந்து ஃப்ரீயா இருந்தாருன்னா கண்டிப்பான முறையில் நீங்க கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவர் வந்து அவரை இத்தனை நேரம் வந்து அவரை வந்து நம்ம கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நிற்க வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் இங்கே வந்து சிவநாமம் சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிவநாமம் சொல்லுங்கள். நீங்கள் இங்கே எவ்வளவுக்கு அதிகமாக இங்கே நீங்கள் சிவநாமம் சொல்லி உங்களுடைய பிரார்த்தனை ஒரே ஒரு விஷயமாக இருக்கட்டும். கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு கோவில் மிகப்பெரிய அளவிலே சீரமைக்கப்பட்டு இந்த சிவன் வந்து எல்லா உலகில் எல்லாருக்கும் வந்து எல்லா மூளை முடுக்கெல்லாம் வந்து தெரிய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் உங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பான முறையில் என்னுடைய அன்பர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வந்து இவர் என்னெல்லாம் இந்த மாதிரியான இன்னும் மேல் வந்து இவருடைய தாத்தா காலத்திலிருந்தே இவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து இந்த கோயிலுடைய இங்கிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயங்களுக்கும் மேலே வந்து உங்ககிட்ட பகிர்ந்துப்பார் நினைக்கிறேன். சுவாமியுடைய பேர் வந்து திருவாலீஸ்வரர், அம்மையார் பேர் வந்து திருப்புர சுந்தரி. இது வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த கோயில் இருக்கிறதா தலவரலாறு சொல்லுவாங்க. கோயிலுடைய உண்மையான ஒரு பெயரா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. அது வந்து திருவான் சிவமுடையார் கோவில் அப்படின்ற மாதிரி, திருவான் சிவமுடையார் கோவில் அப்படின்ற மாதிரியான விஷயம் காலப்போக்கிலே மருவி வந்து திருவாலீஸ்வரர் கோயில் அப்படின்ற மாதிரியான. ஏன்னா திருவாலீஸ்வரர் கோயில்ங்கிறது இந்த ஏரியாலேயே வந்து 2-3 கோயில்கள் இருக்கு. பக்கத்துல கோவத்தூர் திருவாலீஸ்வரர் வந்து இவர் வந்து திருவான் சிவமுடையார் கோவில் தான் அப்படின்ற பேர் நாமதயம் இருந்திருக்கு. திருவான் சிவமுடையார் கோவில், சிவமுடையார். அது நாளடைவில் திருவாலீஸ்வரர் அப்படின்ற மாதிரி அம்பாலோட திருப்புர சுந்தரி, திருப்புர சுந்தரி அம்பாள் தான். சுவாமி மட்டும்தான் படை காலத்தது. அம்பாள் சுவாமிக்கு அம்பாளுக்கு கொஞ்சம் வருஷங்கள் டிஃபரெண்ட் இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. முதல்ல வந்து சிவபெருமான் வந்து அதை நம்ம வந்து கைலாசநாதர் கோயில், பாலாறு கைலாசநாதர் கோயில் மாதிரி இவருக்கு ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து குலோத்துங்கன் சோழனால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில 2-3 மன்னர்கள் கை மாறி கடைசியா ராச சம்பூராயன் மன்னரால் இந்த கோவில் வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா கல்வெட்டுகள் சொல்றது. ராச சம்பூராயன் மன்னரால இந்த கோவில் வந்து பூர்த்தி பண்ணி இருந்தாலும் இது நடுவில் தெலுங்குகள் இந்த கோவில் ஆண்டிருக்காங்க. ஏன்னா கோவில் சுத்தி இருக்கிற கல்வெட்டுல ஒரு சில கல்வெட்டு இருக்கக்கூடிய இடத்துல தெலுங்குகள் ஆட்சி பண்ண அவங்களுடைய கதை வரலாறும் இந்த கோவில் இருக்கிறதா கல்வெட்டுகள் சொல்றது. மேற்கொண்டு இந்த ராச சம்பூராயன் மன்னரால் மக்கள் கீழே, அது அவர் கீழே இருக்கிற மக்கள் வந்து வரி சுமை தாங்க முடியாம இந்த இடத்தை விட்டு குடிபெயர்ந்து வேற மன்னர் நாடுக்கு போயிட்டாங்க. அப்ப போறச்ச இவர் மன்னரே போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த ஊர்ல குடியேறி அவங்களுக்கு வந்து முன்னுரிமை சிட்டிசன்ஷிப் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த ஊர்லயே வச்சு வணிகம் செய்ய கொடுத்து இருக்கிறதாவும், இந்த மண்ணை வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு எழுதி கொடுத்த மாதிரியும் இந்த ஸ்தல வரலாறு சொல்றது. மேலும் இல்லாமல் இந்த ஊருக்கு வந்து மதுராந்தக நல்லூர் அப்படின்னு தான் பேர். மதுரை மன்னர்கள் ஆண்டு இங்க இருந்து நெருப்பூர் ஆயிடுது. நெருப்பூர் தான் முதல்ல நெருப்பூர், மதுராந்தக நல்லூர் நெருப்பூர் ஆயிடுந்தாலும் இந்த ஊர்ல வந்து அவங்களாம் ஆட்சி பண்ணியிருக்கிறதா கதை வரலாறு சொல்றதுங்க. நாகராஜருக்கு ஏற்பட்ட தோஷத்துக்காக சூரியனும் சந்திரனும் கூட்டிட்டு வந்து பூஜை பண்ண ஸ்தலம். உத்தராயண காலத்துல தை 1 இருந்து ஆணி 29-30 முடிய சுவாமியுடைய இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்கணும். நான் சொல்லும் போதே மறந்துட்டேன். கண்டிப்பா அடுத்த தடவை இது பகல்ல வரணும் அப்படின்றது. அதனால இந்த ஒரு டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால ஒரு 6 months இருக்கு. இந்த ஒரு 6 மாசத்துல நீங்க காலையில 6 மணிக்கு வந்தாலும் சரி, பௌர்ணமி நாள்ல வந்தாலும் தரிசிக்க முடியும் இல்லையா? பௌர்ணமி காலம் உச்சி அப்படின்னா இரவு 12 மணிக்கு. அது சாத்தியம் இல்லை, அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா பௌர்ணமி நிலவு வந்து ஸ்ட்ரைட்டா சுவாமியுடைய, அதாவது கதவு திறந்திருக்கும் போதெல்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா வந்து மேல எதுவும்
சுவாமியுடைய சிரசுக்கு மேல வந்து சந்தன கட்டையை வச்சு பூட்டியிருக்காங்க. ஸோ அது அப்படி டைரக்டா அவருடைய இதுல வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். அதே போல வந்து பார்த்தோம்னா சூரியனும் ஸ்ட்ரைட்டா வந்து அவர்கிட்ட உதிப்பாரு. காலையில 6 மணிக்கு வந்து இந்த ஒரு 6 months ஃபர்ஸ்ட் 6 months வந்து கண்டிப்பான முறையில நீங்க பார்க்க முடியும். அது வந்து இந்த டைம் இதுதான் வந்து ஒரு ரைட் டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து உத்தராயண காலத்துல சுவாமியுடைய சிரசுல பட்டு சூரியனாகப்பட்ட தன்னுடைய யாத்திரை கிளம்புறதாகவும் சாஸ்திரம் இருக்கு. அது இல்லாமல் இவர் வந்து தாமரை மலர் மேலே உட்காந்துட்டு இருக்காரு. சிவன் கீழ் ஆவுடையார் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மலர் வடிவமுடைய ஆவுடையார் செஞ்சுருக்காங்க. இவரை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா பெருமாளையும் நமஸ்காரம் பண்ண பலன் இங்கே வந்து சேர்றதா சாஸ்திரம். அதனால் வந்து இவரை நமஸ்காரம் பண்ணாலே போரும் அப்படின்றது காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டுகளாக இருக்கிறதா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் பூஜை பண்ணிட்டு வரோம். இவருக்கு பூஜை பண்ணாமல் நாங்கள் எங்கேயும் வெளியே போனதும் கிடையாது. காலையில் டிஃபன் சாப்பிட்டதும் கிடையாது. இவருக்கு பூஜை பண்ணி அடித்தா தான் எங்கள் வெளியில் டிஃபனும் போடுவாங்க. அப்படிதான் இது வரைக்கும் நாள் நடைவில் நடந்துட்டு இருக்கு. இவருக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு என்னுடைய கண்டிப்பா. அதாவது இவர் வந்து சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு தர்மகர்த்தாவும் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக் அப்படின்ற மாதிரியான சொன்னாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக், அதே மாதிரி ரொம்ப வந்தோடனே அதான் சொன்னார். ஏன்னா இப்ப வந்திருக்கிற நான் வந்தோடனே கேட்டேன், இப்ப நம்ம இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது செய்தோம்னா இது வந்து இந்த ஊர் தர்மகர்த்தாவோ அல்லது வேற யாராவதோ அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, அதெல்லாம் இப்ப வந்திருக்கிற ரொம்ப எனர்ஜெட்டிக், நல்லா ஃபாஸ்டாவே எல்லா விஷயமும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்லியிருக்கார். கோயில் சார்ந்த நிலங்களை எல்லாம் கடகடன்னு அவர் வந்து அதற்கு உண்டான எடுத்து வந்துட்டாரு. அதாவது கோயில் சார்ந்து வேண்டாதவர்கள் கையில் இருக்கக்கூடிய எங்க இருக்கு அப்படின்றது மொத்தத்தையும் எடுத்துட்டாரு. கொண்டு வந்து யார்கிட்ட எப்படி தரணும், எப்போ இதை வந்து கொத்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ற மொத்தம் டீடைல்ஸ் எடுத்துன்னு வந்துட்டாரு. கண்டிப்பாக அவருக்காகவும் சேர்த்து நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஏன்னா அவர் வந்து நல்லபடியா இருந்தாருன்னா, அவர் வந்து நல்ல விஷயங்கள் இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா தான் கண்டிப்பான முறையிலே நம்ம இந்த கோயில் வந்து நல்லபடியா வருங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா அவர் மெயின் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. அதனால அவருடைய விஷயத்திற்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம். அதுக்கப்புறம் வந்து இவர் சொன்ன மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நீங்க உங்களுடைய பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். வந்து பல்வேறு கோயில்களை பார்த்தோம். நம்ம வந்து வேற ஒரு கோயில்ல இருக்கும்போது கூட உங்களுடைய மாதத்திலிருந்து தினசரி நீங்க ஒரு மாதத்துல வந்து ஒரு 100 ரூபாய்க்கு இந்த கோயிலுக்காக கொடுங்கள். பார்க்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ அல்லது வந்து 5,000 பேரோ யார் எவ்வளவு நபர்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு 100 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அதோடைய பெருந்தொகையாகிவிடும். உங்களுக்கு வந்து அந்த 100 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். டைரக்டா நம்ம கோயிலுக்கு தான் கொடுக்க போறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயமாக நம்ம வந்து 100 ரூபாங்கிறது கொடுக்கறது அப்படின்றது செகண்டரி. பிரைமரி இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பான முறையிலே நீங்கள் சாரையாக வந்து இந்த கோயிலை வந்து நிர்வகித்துக் கொள்றது. மேலெல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லா வந்து இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து கிளீன் பண்ணலாம் இல்லையா? இந்த உழவார பணியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தாராளமா கர்ம வினை தீர்வதற்கு அப்படின்ற மாதிரி இந்த உழவார பணி சிவன் கோயிலை செய்யுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இந்த உழவார பணி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த மேல நீங்க செய்ய வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. அதுதான் சொல்றேன். நம்ம வந்து அழாம செய்யறதுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு மனபலத்தை காட்டும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இப்பொழுது கோயில் இருக்கிறது. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கோயில்ல நாம வந்து அந்த ஒரு உழவார பணியும் செய்யலாம். நம்மளுடைய பிரார்த்தனைகள், நம்ம வந்து சிவமந்திரங்களும் பிரார்த்தனைகளும் நம்ம வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதும் வந்து ரொம்பவே அவசியம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு படத்துலயோ இல்லை வேற எதையோ பார்த்துருப்போம். காலங்காலமா சிலதெல்லாத்தையும் கட்டி காப்பாத்திட்டு அப்படியே வருவாங்க அவங்க வம்சாவளியா. அந்த மாதிரியான வம்சாவளியில் வர மாதிரியான ஒரு நிலையில தான் இவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த போதோ அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்கும் பொழுது இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரே ஒரு துளி கர்வம் அப்படின்னு நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவ்வளவுலாம் செஞ்சா எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிலாம் எதையுமே பார்க்க முடியாத மாதிரியான ரொம்ப சாதாரணம். இதெல்லாம் எங்க வேலை, நாங்கள் செய்யோம், எங்களுக்கு வழக்கமா செய்ய வேண்டியதுதான், வீட்டுக்கு செய்ய மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். ஸோ இவர்களையும் சரி இந்த மாதிரியான கோயில்களையும் சரி நாம் இழக்க கூடாது. அப்படி இழக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்மளை வந்து எந்த ஒரு காலத்திலுமே வந்து தெய்வம் மன்னிக்காது இல்லையா? கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் அதோடைய கடமை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கடமை. அது ஆஸ் யூஷுவல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எல்லா விஷயங்களுமே கான்டாக்ட் பண்ண வேண்டிய அர்ச்சகர் அவர் குருக்கள் அவருடைய ஒரு நம்பர் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கோயில் சார்ந்த நம்பர், அட்ரஸ், மேப் எல்லாமே இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அவசியம் உடனடியாகவே நீங்கள் வந்து எல்லாருமே இந்த கோயிலை வந்து தரிசித்து விட்டு வாருங்க. எப்ப வேணா வரலாம் அப்படிங்கிறது வந்து இந்த கோயில்ல வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் வந்து இந்த மாதிரி இருந்துட்டு பூஜை முடித்து விட்டு அவர்களும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கோயில் வந்து சுற்றி வந்து பார்த்தோம்னா மின் வசதி கூட இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறது. ரொம்ப குறைவான மின் வசதி அப்படின்ற மாதிரியான நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரியான இடத்துல எப்ப வேணா வர நீங்க கூப்பிட்டா உடனே ஓடி வரேன். எங்ககிட்டயும் அது மாதிரி தான் வந்தார். அவர் முதலியாவே சொல்லியிருந்தாரு. கூப்பிட்டோம், ஃபோன் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷத்துல அவர் கரெக்டாக வந்தாச்சு. அப்போ அது மாதிரி எப்பவும் வரதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு நிலையாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை மறந்து விடாது. நம சிவாய.